ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடுகிறோம் என்ற கதையை கூறுகிறேன், கேளுங்கள். கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவேரி ஆற்றில் கலக்க சொன்னார். காவேரி ஆறு கிருஷ்ணரிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. அதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவேரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் எல்லோரும் வழிபடுகின்றனர். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளில் தாலிக்கயிறு மாற்றவும் பூஜை செய்யவும் உகந்த நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மதியம் 1:45 மணி முதல் 2:45 மணி வரையிலும் உள்ள நேரமாகும். தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இந்த நேரங்களில் நல்ல காரியம் செய்யக்கூடாது. ஆடிப்பெருக்கன்று வாங்க வேண்டிய பொருட்கள்: மஞ்சள் நிற பூக்கள், மஞ்சள், ஜவ்வரிசி, கல்லுப்பு, பச்சரிசி, ஊறுகாய். ஆடிப்பெருக்கில் செய்ய வேண்டியவை இந்த 6 பொருட்களும் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு நிகரானவையாகும். இது தவிர்த்து வீட்டில் எப்போதும் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு போன்றவற்றை குறைவில்லாதபடி வீட்டில் வாங்கி நிரப்பி வையுங்கள். இந்த பொருட்களை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட்டுவிட்டு பிறகு சமையலுக்கு பயன்படுத்தலாம். இது தவிர்த்து ஆவணி மாதத்தில் திருமணம் வைத்திருப்பவர்கள் அதற்கு தேவையான புடவை, நகை போன்ற பொருட்களை ஆடிப்பெருக்கு நாளில் வாங்கலாம். ஆடி மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகையாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்றும் சொல்வார்கள். நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கன்று புதிய தொழில் தொடங்குவது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது பழக்கமாக உள்ளது. இந்த நாளில் எதை துவக்கினாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும். சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம். இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரம். மழை நிறைய பெய்து ஏரி குளமெல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். இந்த நாளில் வழிபட்டு விவசாய பணிகளை துவக்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை. திருச்சி திருவரங்கத்தில் புகழ்பெற்ற அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரிக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறும். ஆடிப்பெருக்கு நாளன்று திருவரங்கம் கோவிலில் இருந்து உற்சவர் நம்பெருமாள் புறப்பட்டு அம்மா மண்டபம் படித்துறைக்கு தங்க பல்லக்கில் எழுந்தருள்வார். அங்கு சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். மாலை வரை பெருமாள் அங்கு வீற்றிருப்பார். பெருமாளின் சீதனமாக தாலி பொட்டு, பட்டு மற்றும் மங்கள பொருட்கள் ஆற்றில் விடப்படும். புதிதாக திருமணமானவர்கள் ஆடிப்பெருக்கன்று தங்கள் தாலியில் உள்ள மஞ்சள் கயிற்றை நீக்கிவிட்டு புதிய மஞ்சள் கயிற்றை தன் கணவன் கையால் கட்டிக்கொள்வர். இதன் மூலம் அவர்களது மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கும் என்பதும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. திருமணம் ஆகாத பெண்களும் அம்மனை வேண்டி மஞ்சள் கயிறை கட்டிக்கொள்கிறார்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் அடுத்த ஆடி மாதத்திற்குள் அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் என்று நம்பப்படுகிறது. மேலும் வழிபாட்டில் வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை பழம் படைத்து ஊதுவத்தி, கற்பூரம் காண்பித்து வழிபடுகின்றனர். தங்களுக்கு தடங்களில்லாத விளைச்சல் வேண்டி நீருக்கு நன்றி செலுத்தும் விதமாக வாழை மட்டையில் விளக்குகள் ஏற்றி அதை ஆற்றில் விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் வீட்டில் பலவிதமான கலப்பு உணவுகளை தயார் செய்து வந்த ஆற்றங்கரையில் குடும்பத்துடன் நண்பர்களுடனும் மகிழ்ச்சியோடு உணவை உண்பார்கள். இந்த விழா தமிழ் பண்பாட்டின் சிறப்பு வாய்ந்த பண்டிகைகளில் ஒன்று.
மக்கள் ஆற்றங்கரையில் கூடி நின்று ஆற்றுப் பெருக்கை கண்டுகளிப்பர். அன்றைய தினம் மக்கள் ஆற்றில் குளித்துவிட்டு ஆற்றங்கரையில் பூஜை செய்வதற்கு ஒரு இடத்தை பிடித்துக் கொள்கின்றனர். அந்த இடத்தை பசு சாணத்தால் மெழுகி சுத்தம் செய்து அதன் மேல் வாழை இலையை விரித்து அகல் விளக்கு ஏற்றி வைக்கின்றனர். குறிப்பாக காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவே இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. தென்மேற்கு பருவத்தில் பெய்யும் மழையினால் அனைத்து ஆறுகளும் நிரம்பி வழியும். இதையே ஆற்றுப்பெருக்கு என்பர். இதனால் உழவர்கள் நம்பிக்கையுடன் விதை விதைப்பர். இந்த சமயத்தில் நெல், கரும்பு போன்றவற்றை விதைத்தால்தான் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். இதற்காக நதிகளை தெய்வமாக கருதி போற்றி மகிழ்ந்து பூஜைகள் செய்து பின் உழவு வேலையை தொடங்குகின்றனர். இதனால் தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உருவானது. பொதுவாக தமிழ் விழாக்கள் நாள்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவதில்லை. ஆனால் இந்த ஆடிப்பெருக்கு விழா மட்டும் ஆடி மாதம் 18வது நாள் என நாளின் அடிப்படையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் அனைத்து செல்வ வளங்களும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குவோம். நன்றி. தொடரும்.